Welcome back to another video on Intra Trades. ஸோ இந்த வீடியோஸில் நாம் வந்து ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸை பற்றி தமிழில் பார்த்துட்ருக்கோம். நமக்கு டெலகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட் டைமில் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். அது தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாப் ஹண்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டாப் ஹண்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் இஓடி அனாலிசிஸோட பேங்க் நிஃப்டியோட இஓடி அனாலிசிஸோட சேர்த்தே நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ இஓடி அனாலிசிஸ் அப்படின்னா பேங்க் நிஃப்டி தேர்ஸ்டே ஃப்ரைடே 2 நாள் எப்படி ரியாக்ட் ஆச்சு, இதில் நமக்கு 2 நாளுமே ஸ்டாப் ஹண்ட் நடந்தது. இந்த ஸ்டாப் ஹண்ட்டை ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் நமக்கு எப்படி காமிச்சு கொடுத்துச்சு அது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஸ்டாப் ஹண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்படில இது ஒரு என்ட்ரி நம்ம ஹையை கட் பண்ணி எடுப்போம் அப்படின்னா அந்த ஸ்விங் லோவை வந்து ஸ்டாப் பண்ணிட்டா வைக்கிற பழக்கம். சேம் டைம் வந்து ஒரு கேண்டில் என்ட்ரி எடுக்கிறது அந்த கேண்டிலோடைய ஹையோ அந்த கேண்டிலோட லோவை ஒன்று மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக இருந்தால் இந்த ஹையையோ லோவையோ இதையோ இல்லை இதையோ, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்னா ஹையை ஸ்டாப் லாஸாக வைப்போம், அப் ட்ரெண்ட்னா லோவை ஸ்டாப் லாஸாக வைப்போம். இதுதான். ஸோ இந்த ஸ்டாப் லாஸஸை மார்க்கெட்டோட லிக்விடிட்டிக்காக வந்து ஃபண்ட் பண்ணிட்டு போகிறது தான் ஸ்டாப் ஹண்ட் அப்படின்னு. அதாவது அந்த இடத்துல இருக்கிற மணி வேல்யூஸை கொண்டு போகணும். அப்போ மார்க்கெட்டோட லிக்விடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது ரீசன், வேறு எந்த ரீசனும் மார்க்கெட்டோட லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற ரீசனுக்காக அந்த மணி வேல்யூவை கொண்டு போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம சார்ட்ஸை பார்க்குறோம். ஸோ இது வந்து தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே 2 நாளுக்கான சார்ட் பிளாட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து தேர்ஸ்டே. நம்ம ஆஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸில் எந்த ட்ரேட்ஸும் எடுக்கிறதில்ல. இந்த கேண்டில் நம்ம எந்த ட்ரேடும் பிளான் பண்ணுறதில்ல. ஸோ ஆர்டர் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னாலும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய டெல்டா எதுவும் இல்லை. ஸோ நம்ம இதுக்கு மேலே எந்த ட்ரேடும் நம்ம பிளானும் பண்ணல. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து மார்க்கெட்டால் மேலே போக முடியல. ஏன் அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோவில் வந்து நமக்கு பெரிய அக்ரெசிவ் பையர்ஸ் இங்கே எங்கேயும் இல்லை. ஸோ அக்ரெசிவ் பையர்ஸ் இல்லை அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஒரு சாதாரண ரீட்டைல் ட்ரேடர்ஸால் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் மார்க்கெட்டை மூவ் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கம்ப்ளீட் சைட்வே மார்க்கெட் இது. இந்த கம்ப்ளீட் சைட்வே மார்க்கெட்டில் இந்த 10:55 போல் நம்மளோட டெலகிராம் சேனலில் நம்ம போட்டிருந்தோம். இந்த மெசேஜை டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தோம் இந்த ஸ்டாப் லாஸ் சென்டரை பற்றி. ஸோ அது வந்து நமக்கு 10:20 கேண்டில் முடிஞ்சிருச்சு. ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணியாச்சு 10:20 கேண்டில். ஸோ இது ஆர்டர் ஃப்ளோவில் பையர்ஸ் எதுவும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சைனே இல்லை. கீழே டெல்டாவை பார்த்தீங்கன்னா தெரியும், பையர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சைனே இல்லை, ரொம்ப ரெடியூஸ் ஆகிட்டே தான் வந்திருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது பையர்ஸே இல்லாதப்போ மார்க்கெட் எப்படி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ அப்போது இந்த லிக்விடிட்டி கொண்டு வரணும், பையர்ஸும் உள்ளே கொண்டு வரணும். பையர்ஸை உள்ளே கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? சிம்பிள். 100 ரூபாய்க்கு விற்கிற பொருளை 70 ரூபாய்க்கு விற்றா கொஞ்சம் லிக்விடிட்டி கிடைக்கும் இல்லையா, அதாவது விற்றுரும் சீக்கிரம். அதே தான் இதுக்கு மேலே பையர்ஸ் போகணும் அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டை 39,400க்கு மேலே கொண்டு போகணும், அதாவது 13,400க்கு மேலே கொண்டு போகணும். 13,400க்கு நாம் விற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது யாரும் வாங்குறதுக்கு வரல. ஸோ மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா 13,000 கொண்டு வரும். ஸோ 3,900க்கு கொண்டு வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படின்னா செல்லிங் நடக்குது. ஆக்சுவலாக கொண்டு வருது இந்த ப்ரைஸுக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களையும், இந்த ப்ரைஸுக்கு கீழே போனால் விற்றுடலாம் அப்படின்னு ஸ்டாப் லாஸை போட்டு வச்சுருந்தவங்களையும் வந்து விற்க வச்சுட்டு
இந்த ப்ரைஸ் வேல்யூஸை கொண்டு எடுத்துக்கிட்டு மார்க்கெட் இங்கேருந்து மறுபடியும் மேலே ஏறி போயிடுச்சு. இது தேர்ஸ்டே நடந்த ஸ்டாக் ஹண்ட். ஸோ சேம் சினாரியோ ஃப்ரைடே என்ன நடந்துச்சு. ஃப்ரைடேலையும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நார்மலாக ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணி இது கம்ப்ளீட்டாக ஒரு சைடு ட்ரெண்ட். கம்ப்ளீட்டாக ஒரு சைடு ட்ரெண்டு இல்லை கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஸோ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸுக்கு கீழே உள்ள ஸ்டாப் லாஸ், இந்த ஸ்டாப் லாஸை அதே மாதிரி வந்து ரன் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்க, ஒரு 41K, ஒரு 24K, ஒரு 50K, ஆல்மோஸ்ட் 65 and 105K, 105,000 ஆல்மோஸ்ட் செல்லிங். டப்புன்னு செல்லிங் நடந்தது. எல்லா ஸ்டாப் லாஸஸையும் இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு நேராக மார்க்கெட்டை மறுபடியும் மேலே. ஸோ இதுதான் ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டு. இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டை வந்து ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது டூல் நம்ம கையில் இருக்கும்போது இதை வச்சு நம்மளால் அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஆர்டர் ஃப்ளோவோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்மளோட ட்ரேட்ஸை ரொம்பவே லிமிட்டைஸ் பண்ணிடும். ஒரு ரேப்பிடாக போயிட்டு இந்த ட்ரேட் எடுக்கலாம், அந்த ட்ரேட் எடுக்கலாம், இங்கேருந்து கீழே வருமா, இங்கேருந்து மேலே போகுமா அப்படின்ற எந்த விதமான டவுட்ஸும் இல்லாமல் ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் தான். இந்த இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேகிங், அதாவது நடந்ததை வச்சு என்ன சொல்லுதோ அது மறுபடியும் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஆர்டர் ஃப்ளோ என்ன அப்படின்னா, லைவ் மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் ஆகிற அந்த ஆர்டர்ஸை பேஸ் பண்ணி அதோட டீட்டெயில்ஸை மட்டும்தான் நமக்கு ஷோ பண்ண போகுது. போட்டு வச்சிருக்கிறதோ டிஸ்க்ளோஸ்ட் ஆர்டர்ஸையோ அது லிமிட் ஆர்டர்ஸையோ நமக்கு காட்ட போகிறது. அக்ரெசிவ் பை ஆர்டர்ஸ் தான் நமக்கு ஃபுல்லாக ஆர்டர் ஃப்ளோவை ஷோ பண்ணும். ஸோ இது எல்லாமே எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸ். மார்க்கெட்டில் நடந்ததை வச்சு பண்ணுறது லீடிங் இண்டிகேட்டர். இது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டருங்க. இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் நமக்கு கையில் இருக்கும்பொழுது நம்மளோட ட்ரேட் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது இன்னும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் கிடைக்கிற அப்டேட்ஸ் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்புறம் உங்களை ட்ரேடிங் கம்யூனிட்டியில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.